நன்றியோடு
போகிற பைத்தியக்காரனாவது ஹார்ட் அட்டாக் வந்தோ கிட்னி ஃபெயிலியர் வந்தோ நல்லா சாப்பிட்டு நல்ல மருந்து மாத்திரை யூஸ் பண்ணி நல்ல வாழ்வியலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு வர எந்த வியாதியும் யாருக்கு வர்றதில்லை. ரோட்டில் அலையிற ஒரு பைத்தியக்காரனுக்கு வருவதில்லை. அவன் ஜாலியாக என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பான், செஞ்சுக்கிட்டே பேசிக்கிட்டே அப்படியே இருப்பான். நேற்று இந்த தட்டு வாங்கிறதுக்காக பஜாருக்கு போயிட்டு இப்போ செண்பகா டீ குடிக்கிறதுக்கு நின்றேன். அது வந்தால் தான் எனக்கு அது கிளிக் ஆச்சு. ஒருத்தர் இப்போ நார்மல் இல்லை, அவர் கேட்காரு ஒரு டீயை வாங்கி டீ குடிக்கிறான்னு வடைன்னாரு. எப்போவுமே நம்ம போனால் யாராவது வந்துடுவாங்க. உடனே அவருக்கு ஒரு வடையை வாங்கி கொடுத்துட்டேன். அவர் போகல. இன்னும் எத்தனை பேர்ட்ட வடையை வாங்கிட்டு நின்றுட்டுருக்காரோ தெரியல. அது உண்டு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் நல்லா இருக்க மாதிரி துட்டு கொடுத்து தான் டோக்கன் வாங்கினார். டீ மாஸ்டர் போட்டுக்கிட்டே இருக்கார். இவர் என்ன வாழ்க்கை இது, அது வாட்டில் 10 நிமிஷம் புலம்பு கூட்டமாக இருந்துச்சு, 10 நிமிஷம் புலம்பிக்கிட்டே இருக்கார். யார் நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சவர் புலம்பிக்கிட்டே இருக்கார். அவன் அப்படிலாம் இருப்பான். அவர் துட்டு கொடுத்து டீ குடிக்கிறார். மாஸ்டர் கூட இப்படி பார்த்தாரு. பக்கத்தில் நான் என்னையும் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டேன். எந்த பைத்தியக்காரருக்கும் ரோட்டில் அலைகிற அனாதையாக அலைகிற இந்த நேரத்தில் ரூபராஜ் ஒரு சகோதரர் மத்தியில் வந்து போனால் அவரை நினைக்கிறேன். அவர் அப்படிப்பட்ட பைத்தியங்களெல்லாம் தேடி பிடிச்சி அவங்கள க்ளீன் பண்ணி அவங்களுக்கு சேவ் பண்ணி முடி வெட்டி மொட்டையடித்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவர்களை கவனித்து கொள்கிறார். அவரும் அப்படித்தான் குழந்தையாகவே இருப்பார். அவர் குழந்தை இல்லை, பட் ஆனால் அவர் எப்படி இருப்பார், அவரும் குழந்தையாகவே ஜாலியாக வீடியோலாம் பார்த்தா புருஷனுக்கு முன்னாடி ஆடிக்கிட்டு இருக்காங்க பயங்கரமாக. ஒரு விபிஎஸ்ஸோ கிறிஸ்மஸ் விழாவோ நடுவில் பலூன் வச்சுக்கிட்டு புருஷனுக்கு முன்னாடி வச்சு அமைக்கிட்டு இருக்காங்க. ஜாலியாக புருஷனுக்கு முன்னாடி ஜாலியாக இருக்காது. புருஷனுக்கு முன்னாடி ஜாலியாக இருக்கிறது வீடியோவில் பார்த்தேன். பலூன் வச்சு இவன் அமுக்க அந்த அம்மா அமுக்க அப்படியே ஜாலியாக விளையாடுதார். பைபிளை மட்டும் பார்க்கக்கூடாது, நிறைய உலகத்தையும் கவனிக்கணும், நம்ம சுற்றியும் கவனிக்கணும். பைபிள் எவ்வளோ அவசியமோ அதுபோல் உலகத்தில் இருக்கும். நம்மளை சுற்றி என்ன நடக்கு, ஏது நடக்கு, என்ன ஆகும் இப்படிலாம் யோசிக்கணும். வீண் கவலை தேவையில்லை. அப்போ அந்த பைத்தியம் ஏன் ஹார்ட் அட்டாக் அவனுக்கு எந்த நோயும் வர்றதில்லைன்னா, உதாரணத்துக்கு வச்சுக்கணும், நான் முதலமைச்சர் ஆகணும், சிஎம் ஆகணும், அல்ல கலெக்டர் ஆகணும். சிஎம் எதுக்கு போட்டு அரசியல் கலெக்டர் ஆகணும். நான் கலெக்டர் ஆகணும் என்ன செய்யணும், இவன் தான் இருக்காங்க படிக்கிற பிள்ளைகள்லாம் கலெக்டர் ஆகணும். அருப்புக்கோட்டையில் வச்சு கேட்டாப்புல, டேடி ஒருத்தர் என்ன உங்கள் ஆம்பிஷன் என்னன்னு. எங்கள் பிள்ளை அப்படி தான் கிளியராக ஒன்றும் கிடையாது, ஆண்டர் எப்படி வச்சுருக்காரோ அப்படி தான் ஜாலியாக போவேன் அப்படி தான் சொன்னான். ஆனால் நம்ம மாறி செல்வம் மரிய செல்வராஜ் போலீஸ் அப்படிங்காரு. அவர் போலீஸாக போட்டு அதனால் நாங்கள் போகிற ரூட்டு எல்லாமே அவருக்கு தெளிவாக தெரியுது. போக்குவரத்து கற்றவர். பொதுவாக வாக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலை, போக்கத்தவனுக்கு அப்படி நெகட்டிவாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது தப்பு. வாக்கு கற்றவன் எல்லோரும் வாத்தியார் ஆக முடியாது. வாக்கு கற்றவனுக்கு வாத்தியார் வேலை, போக்கு கற்றவனுக்கு என்னது, போக்குன்னா லெஃப்ட்டு ரைட்டு ரூட்டு அப்படிலாம், போக்கு கற்றவனுக்கு போலீஸ் வேலை அப்படின்னு பொருள்படுத்தப்படுகிறேன். இப்போ கலெக்டர் ஆகனா நான் என்ன செய்யணும், முதல்ல கஷ்டப்பட்டு +2 வரைக்கும் படிக்கணும். +2ல் பிள்ளைலாம் இருக்கேன்னு கொஞ்சம் எல்லாம் நீ என்ன ஆக போகிற, போலீஸ் தானா நீ, எல்லாருக்கும் போலீஸ், எல்லாம் இதை பார்த்து போலீஸ். அப்புறம் நீங்களாம் என்ன ஆக போகிறீங்க, பவித்திரம் என்ன ஆக போகிற, மனுஷனாக போகிறேன், மனுஷியாக போகிறேன் சொல்லு. ஏதாவது ஒரு ஆம்பிஷன் குறிக்கோள் இருக்காது. அப்புறம் நீ சொல்லி என்ன ஆக போகிற, எத்தனை படிக்க, 8 படிக்க, உன் பேர் என்ன, 10th படிக்க, ரொம்ப சரி நல்ல. உன் பேர் காவியா. கேட்டேன் போன வாரம்
இருந்தாலும் நான் ஒரு பைத்தியமாக மறந்துடுவேன். காவியா என்ன ஆக போகிறேன் படிச்சு போலீஸ் தானா? அம்மா இவளை பார்த்தா சிங்கப்பெண், சிங்கப்பெண்ணைக்கு சரியான ஆள் தான். காவியா போலீஸ் ஆக போகிறேன். எல்லோரும் படுத்தா ஒன்று ஆக போகிறேன்னு ஒன்று படிக்காங்க, ஒன்று ஆகிருந்தாங்க. எங்கள் வீட்லேயும் ஒன்று வாத்தியார் ஆகணும், ஒன்று பேங்குக்கு போட்டு விட்டேன். அது பேங்கு பக்கமே போக மாட்டேங்க. பேங்குன்னா என்னங்க? ஒரு வாத்தியார் ஒரு பேங்க் இருக்கட்டும்னு நினச்சேன். ஈஸியாக பேங்க் வேலை போகலாம். நம்ம மத்தியில் ஃபுட் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருக்கார். ஃபுட் இன்ஸ்பெக்டர் அப்படிதான், உணவு ஆய்வாளராக சுகாதார போய் எங்கெங்கே என்ன கலப்படம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி வீடியோ வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா? அதுதானே சேம் அது மாதிரி தான். ஃபுட் டெக்னாலஜி ஐஸ் படிக்க போகிறா. வருங்காலத்தில் ஃபுட்டு இன்ஸ்பெக்டராக மாற்றிடும். அதுவும் ஒரு போலீஸ் தான். அதுக்கெல்லாம் உடம்புலாம் தேவையில்லை. சரி, கத்த நல்லவன். என்ன பேசிகிட்டு இருக்கோம்? யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். என்ன பேசிகிட்டு இருக்கிறோம் சொல்லுங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு. எங்கே இருக்கீங்க? இருக்கீங்களா? ஹலோ, யாராவது இருக்கீங்களோ? ஹாலிவுட் படத்தில் சத்தம் கேட்கும். ஹலோ, யாராவது கோகுல மாட்டிக்கிடுவான். இப்போ நானும் அப்படி தான் நிற்கேன். யாராவது இருக்கீங்களோ? அதுக்கப்புறம் இன்னொரு சத்தம் கேட்கும், ஹெல்ப் ஹெல்ப் அப்படிங்கும். சரி, இப்போ நாங்கள் ஹெல்ப் என்ன எதில் நின்னோம்? பைபிளை எடுத்தாரா பாஸ்டர்? வசனம் சொன்னாரா பாஸ்டர்? என்ன சொன்னார்? அங்கே அதை ஆஃப் பண்ணிடு. ஏன் என்ன விஷயம்? அது இருந்தால் என்ன செய்யுது? ஏன் சொன்னார், ரைட்டு. வேறு பைபிள் சொன்னால் பிரசங்கத்தை சொல்லலாம். அவர் அதுக்குள்ளே போன மாதிரியே தெரியல. பைத்தியம்னு சொன்னார். பைத்தியங்களா? சொல்லுங்களேன், என்ன சொன்னார்? அது யார்? ரோட்டில் அதுவும் இல்லை. முதல் மந்திரி ஆகணும்னாரு. அதுக்கு பிறகு என்ன சொன்னார்? கலெக்டர் ஆகணும்னாரு. கலெக்டர் ஆகிறதுக்கு +2 நல்ல பாடத்தில் நல்ல மதிப்பெண்கள் நல்லா வாங்கிட்டாலும் பரவாயில்லையோ, சுமாராக வாங்கினா கூட பரவாயில்லையா, காமர்ஸ் எடுத்து ஒரு டிகிரி முடிக்கணும். முடிச்சு இது வரைக்கும் படித்த பாடத்தை தலைகீழ படிக்கணும். தலைகீழ படிக்கணும். படித்த சரித்திரம், பூகோளம், அரசியல் எல்லா இதுலேயும் தலைகீழ படித்து முயற்சி பண்ணி சிஎம்மாக ஈஸி. பெரிய பிரபலமாக நினச்சி ஹீரோ ஆயாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. நான் வந்து சிஎம் சொல்ல நினச்சேன்னு சொல்லலை. அது ஒரு கட்சி, பழைய காலம்னு ஒரு கட்சியில் சேர்ந்து ஒரு வட்டச் செயலராகி, சதுரச் செயலராகி, நகரச் செயலராகி, இப்படியே வந்து இதெல்லாம் அதுவே கஷ்டம். அப்போ கலெக்டர் ஆகிறது நமக்கெல்லாம் என்னது கஷ்டம். கலெக்டர் ஆகிறதுக்குள்ளே இவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். இன்றைக்குள்ள படிப்பு, இன்றைக்குள்ள பணம், காரியங்கள், சுமை. இதில் 100ல் 1000ல் ஒருத்தர் தான் ஜெயிச்சு கலெக்டராக வரோம். அப்போ கலெக்டர் ஆகிறதுக்கு கஷ்டப்படணும், படிக்கணும். எல்லாத்துக்குமே இப்போ அடுத்த கொஞ்சம் நாளில் டாட்டா ஐஸ்வர்யா டாட்டான்ட்டு போயிடுவா. எந்த ஊருக்கு போகிறோமா? பெரம்பலூர். அதுக்கு கஷ்டப்பட்டு போய் படிக்கணும். 3 வருஷமாக 4 இயர்ஸ் அவன் படிக்கணும். போலீஸுக்கு கொண்டு எடுத்துருவாங்க. ஓடணும், சாடணும், தலையில் நிற்கணும், ஒரு கயிறில் பிடிச்சி கால் தலையில் படாமல் ஏறணும், பின்னால் அடிப்பான். மிலிட்ரி அப்படித்தான் அடிப்பான். இந்த அடியெல்லாம் வாங்கிட்டு நான் போலீஸ் ஆகி ரோட்டில் போகிறோம். அதுக்கப்புறம் நான் அடிக்கேன். அப்படி ஆனதுனால தான் அவங்க அப்படி ஆகிருந்தாங்க. போலீஸ்னாலே ஒரு எப்படி இருக்க மாட்டேங்காங்க, ஒரு கைண்ட்ஃபுல்லாக ஒரு கனிவாக இருக்க மாட்டேங்காங்கல்ல. ஆனால் அந்த பைத்தியம் என்ன, இன்றைக்கி கலெக்டர் ஆகிறதுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஆனால் ரோட்டில் இருக்கிற பைத்தியம் அது என்ன தெரியுமா? கஷ்டமே படாது, கலெக்டராகவே அலையும். சிஎம்மாவே தன்னை நினச்சிக்கிட்டு என்ன செய்யும்? நடங்க, அந்த ரோட்டை எங்கே போடுங்க, அது வாட்ட ரோட்டில் என்ன பண்ணிக்கிட்டே போகும், அந்த காரை அங்கே நிப்பாட்டுங்க, அந்த மாநாடு அங்கே போடுங்க அப்படின்ட்டு அது எதாவே அலையும். கலெக்டராகவே நினச்சிட்டு அலையும், சிஎம்மாவே நினச்சிக்கிடும்.
அது படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கெல்லாம் என்ன தேவையில்லை, எந்த டென்ஷனும் இல்லை. அதனால் அது சாப்பிடுதோ சாப்பிடலையோ நம்மளை விட நல்லா இருக்குது, நம்மளை விட ரொம்ப நாளாக உயிர் வாழுது. நம்மளை விட பைத்தியம் எப்படி இருக்குது, ஜாலியாக இருக்குது. அதனால தான் அந்த பைத்தியக்கார டாக்டர் சொன்னார், பைத்தியக்கார டாக்டரா, அதுக்கு வைத்தியம் பார்க்குற டாக்டர் சொன்னார், என்னது சொல்லக்கூடிய எல்லா வார்த்தையும் கேட்கக்கூடாது, எல்லா செயலுக்கும் ரியாக்ட் பண்ணக்கூடாது. நம்ம என்னவாகணுமோ என்னவா இருக்கிறோமோ அப்படியே விசுவாசித்து அப்படியே அதை குறித்து ஜெபிச்சுட்டு வரணும், அப்படியே பைபிளுக்கு வரணும், அப்படியே ஜெபிச்சுட்டு அப்படியே போயிடணும். அதை விட்டுக்கிட்டு நம்ம இருந்தால் நமக்கு என்னதான் வாழ்க்கையில் மிஞ்சும், டென்ஷன் தான் மிஞ்சும். பைத்தியம்னு சொன்னாங்களா, அதுக்கு ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம போவோம். 1 கொரிந்தியர் 1:25. வாசித்தது 1 கொரிந்தியர் 1:25 வாசிக்கப்படுகிறது. இந்தப்படி நீங்கள் நானே யாரு அறிவாளியாக இருக்கக்கூடாது, ஆண்டவனுக்கு முன்பாக ஆண்டோடைய வார்த்தைக்கு முன்பாக, அதாவது தேவனுடைய பைத்தியம். நம்மள யார் பைத்தியம், எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்கார்ந்துருக்கோம், நமக்கெல்லாம் என்னது ஆராதனை பைத்தியம், இயேசு பைத்தியம், ஆவிக்குரிய பைத்தியம், ஊழிய பைத்தியம், பரலோக ராஜ்யத்தின் மீது நமக்கு பைத்தியம். வசனம் சொல்லுகிறது தேவனுடைய பைத்தியம் என்னப்படுவது. அது மற்றவங்க பாதைக்கு நம்மளை லூசுமா, வேதக்கார பூரா லூசுமா. ஆனால் அது மனுஷனுடைய ஞானத்திலும் ஒரு கலெக்டர், அவருக்கு நிறைய அறிவு வேணும், ஒரு விஞ்ஞானி, அவருக்கு நிறைய அறிவு வேணும், அதை விட அதிக ஞானமாக இருக்கிறது. அதே சமயத்தில் இன்னும் அடுத்த சப்ஜெக்ட் தேவனுடைய பலவீனம். ஒருவேளை உலகத்தின் பார்வையில் எங்கள் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கல, அவரை சிலையில் அடித்து கொண்டு போட்டாங்க, அவர் லேட் பண்ணுறாரு, அவர் தாமதமாக இருக்கார், சத்தமே கொடுக்க மாட்டேங்காரு அப்படின்னு நினைக்கிறோம். தேவனுடைய பலவீனம் என்னப்படுவது மனுஷனுடைய பலத்திலும். சார் உங்களை சற்று கவனத்தை கொண்டு வரதுக்கு விரும்பினது, நாமும் பைத்தியமாக இருந்துட்டா வாழ்க்கையெல்லாம் என்னது எளிதாகும். நம்ம அறிவையும் நம்ம சுயத்தையும் நம்ம கோபத்தையும் நம்ம தாபகதியெல்லாம் போட்டுக்கிட்டு குழம்புனா ஹார்ட் அட்டாக் வந்துடும். அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வராது. ஒரு சென்சஸ் எடுத்து பார்த்தாங்க, அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே, ஏன்னா அவன் வந்து வேறொரு உலகத்திலலாம் இருக்கான், ஜாலியெல்லாம் இருக்கான். நாமும் வேறொரு உலகத்துக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய உலகம் என்னது பரலோகம். நாம் வேறொரு டைமென்ஷனுக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஒரு நாள் ஆண்டவர் வருவார், அவரோடு எடுத்துக் கொள்ளப்படுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் ஆண்டவரை போல மாறுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரை போல மாறுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் நிறைய நேற்று விஷயங்கள் கேட்டேன். கார்த்திக் கமாலியன் அவர் ஒரு சென்னையில் ஒரு பிரசவம் பண்ணிகிட்டு இருக்கிறத கேட்டேன். என்ன அப்போ அவர் சொன்னார், தொழில் உரிக்கணும். பலி பழைய ஏற்பாடில் பலி செலுத்துகிற வழக்கம் இருந்துச்சு. பலி செலுத்தி அந்த தொழிலை உரிச்சிருவாங்க. ஆண்டவர் கும்பாக புதிய ஏற்பாட்டில் என்ன செய்யணும், ஆண்டவர் கும்பாக தொழில் உரிக்கப்பட்ட கிறிஸ்தவனாக இருக்கணும், தோல் இருக்கக்கூடாது. கிடையாது. இன்னைக்கு முதல்ல என்ன அறிவு இருக்கக்கூடாதுன்னாரு பாஸ்டர். அறிவு இருக்கக்கூடாது, யாராக இருக்கணும், பைத்தியமாக இருக்கணும்னாரு. என்ன பைத்தியம் புரிஞ்சுக்கோங்க, புரியலையா நான் பைத்தியமாக இருப்பேன், நீயும் பைத்தியமாக இருப்பேன். தொழில் உரிக்கப்படணும். ஆண்டவருக்கு முன்பாக தொழில் உரிக்கணும். தொழில் உரிச்சிட்டா எல்லாம் மாமிசம் தான். அது ஆடா மாடா சைஸை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். வெட்டியாச்சுன்னு வை. தொழில் விரித்து பழைய ஏற்பாட்டுப்படி சர்வாங்க தகன பலி சண்டா வெட்டிடுவாங்க. ஏற்கனவே நாட்டில் தான் நடக்கு. தினசரி கொலை இல்லை, ஒரு
ஒரு வருஷமாக டிவியை வாட்ச் பண்ணிட்டு தான் வரோம். கொலை கொலை கொலை, அவன் வெட்டிட்டான், இவன் வெட்டிட்டான், ஐயா மாட வெட்டவன் வெட்டிட்டான். அதை விட செவிச்சுக்கங்க, பிள்ளைகள் காணாமல் போகிறாங்க, பாலியல் பலாத்காரம் வேறு, காணாமல் போய் தேடி கண்டுபிடிச்சா எங்கே போய் இருக்காங்க, கிணத்துக்குள்ளே பிள்ளைகள் கிடைக்கும். அது இப்போ 2 மாதம் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஒரு வருஷமாகவே அதிகமாக இருக்குது. ஆமாம், அதுக்கு ஒரு வருஷம் ரொம்ப அதிகமாக இருக்குது. கொலையும் பிள்ளைகளுடைய காரியமும். 60 வயது மூதாட்டியை நேற்று கற்பழித்ததாக ஒரு 2 இந்த லூசு பையன் கஞ்சா போதையில் 60 வயது பாட்டியை. சரி, இது ஒரு முறை இருக்கட்டும். என்ன பேசிகிட்டு இருந்தோம் கடைசியாக என்ன பேசிகிட்டு இருந்தோம்? ஒரு கிறிஸ்தவன் தொலி உரிக்கப்பட்டு ஆண்டவர் சமூகத்தில் ஊழியத்தில் அவன் தொலி உரிக்கப்படணும். தொலி உரிச்சா இல்லைன்னா, தொலி இருந்துச்சுன்னா என்ன ஜாதி, என்ன மதம், என்ன இதெல்லாம் தெரியும். சொல்லிவிட்டு அவர் வேடிக்கையாக சொன்னார், கார்த்திக் கமல் தான் தெரியுமே, அவருடைய ஸ்டைலும் நடையும் உடையும், வயசானாலும் அவர் முடி ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல அழகாக இருக்கும் அவர் முடி. அவர் நடந்துக்கிட்டே ஆக்ஷன் பண்ணிக்கிட்டே தொலை உரிக்கப்படும். இல்லைன்னா நீ யார்? நான் நாடார், நான் பிள்ளைவார், அவர் சொல்கிறேன், நான் செட்டியார். தொலை உரிக்கலைன்னா என்ன தெரிஞ்சிடும். சொல்லிவிட்டு சென்னை பரவாயில்ல, அவர் சொல்ல சப்ஜெக்ட் சென்னை பரவாயில்ல, எங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி சைட்லெல்லாம் சொல்லிட்டு அவர் சொன்னார். எந்த சாத்தாங்குளத்தில் ஒரு சபையில் பிரசவம் பண்ணிகிட்டு இருந்தேன், சொல்கிறது எங்கே பண்ணாரோ தெரியாது, சாத்தாங்குளம்னு சொன்னார். சாத்தாங்குளத்தை பிரசவம் பண்ணிட்டு நான் மதுரைக்கு பிரசவம் பண்ண போனோம். நான் வேகமாக காரில் ஏறதுக்கு போகிறேன். இது கதையாக தான் இருக்கும், அவரை தெரியாதவன் எங்கே இருக்க மாட்டான், சாத்தாங்குளத்தில் தூத்துக்குடியில் இருக்க மாட்டான். நான் வேகமாக காரில் ஏற போகிற ஒரு ஐயா வரி வந்தார். சரி, ஏதோ காணிக்க கொடுக்க வராரு கூட இருக்கிறது, ஏதோ சொல்ல வராரு கூட இருக்கிறேன். சர்வால், நீங்கள் நம்ம ஆட்க தானே, அவர் பாணியை சொல்லும்போது நல்லாயிருக்கும். சர்வால், நீங்கள் நம்ம ஆட்க தானே அப்படின்னு கேட்டுட்டு போகிறேன். ஆனால் ஆமான்ட்டு வந்துட்டேன். உண்மையாக தானே, சவுத் சைடில் கூட யார் தான் இருப்பா, அவள் தான் இருப்பாங்க. ஊழியத்தின் பாதையிலே ஆண்டவருக்குள்ளாக நாம் வரும் பொழுது தொழில் உரிக்கப்பட்ட கிறிஸ்தவங்களாக இருந்தால் தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். தொழில் உரிக்கப்படணும். நம்முடைய பழைய எதுவுமே என்ன தெரியக்கூடாது, வெளியே தெரியக்கூடாது. ஆண்டவருக்குள்ளாக சர்வாங்க தகனபடியாக செலுத்தப்படும் பொழுது மட்டும்தான் கர்த்தர் சுகந்த வாசனை பலியாக நம்ம ஏற்றுக்கொள்வார். பரலோகத்துக்கு நம்ம ஆயத்தப்பட முடியும். 2 கதை சொல்லியாச்சு. இப்போ எந்த கதைக்கு வந்தாச்சு? பைத்திய கதையை சொல்லி முடிச்சாச்சு. தொழில் உரிக்கப்பட்டதுக்கு நிறைய வசனம் இருக்குது. பழைய ஏற்பாட்டின்படி நம்ம ஆராதனைன்னா என்னது, எது புத்தி உள்ள ஆராதனை, அதுன்னு சொல்லிட்டார். அதான் அவர் சொன்னார். என்ன சொன்னார்? இப்படி அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார்? ஆராதனை என்ன? இன்னைக்கு என்ன ஆராதனை? என்னது? என்ன ஒரு பாட்டு, பிதாவே ஆராதிக்கின்றோம் இயேசுவே, அவர் மாதிரி வச்சுக்கோங்க. ஆவியானவரே படிய, இது ஆராதனை. இதுவும் ஒரு ஆராதனை. அதுக்கு அடுத்து ஆராதனைன்னா என்ன? ஆராதனை வீரர்கள் என்னது? பிதாவே, முதல்ல என்னது? பிதாவே ஆராதிக்கின்றோம் இயேசுவே. அடுத்து ஆராதனை என்னது? பிதாவே, ஸ்லோவா படிக்கிறோம், இயேசுவே ஆவி. இதான் ஆராதனை. நான் கேட்கல, அவர் கேட்காரு. இதான் ஆராதனை அப்படிங்காரு. ஏற்கனவே ஒரு ஊழியக்காரர் ஒன்று சொன்னாலே இது சரியாக தவறாரு மாற்றிச்சோ சொல்லுவாங்கங்கிற மாதிரி பாதி மக்கள் சென்னையில் விழிப்பாக இருக்காங்க. நான் எது ஆராதனை நமக்கு வேதம் சொல்லுது? தொழில் உரிக்கப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை. உன்னுடைய பழைய சாயம் தெரியக்கூடாது, பழைய குணம் தெரியக்கூடாது, பழைய வாடை அடிக்கப்படாது, பழைய பாவம் இருக்கக்கூடாது. அவர் முழு லட்சத்தில் அது கட்டி நான் அதுக்கு அடுத்து எது ஆராதனை? பாடுவது, ஆடுவது, குதிப்பது, மைக் பிடிப்பதுலாம் கிடையாது.
தொழி 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 உரைச்சி ஆண்டவர் சமூகத்தில் பழைய ஏற்பாட்டு பலியின்படி சர்வாங்க தகன பலி. கறி மட்டும்தான் இருக்கும். அது பனிக்கறியாக தெரியாது, மாட்டுக்கறியாக தெரியாது, ஆட்டுக்கறியாக தெரியாது. பெரிய பெரிய துண்டாக இருக்குன்னு வச்சுக்கூடமே தெரியாது. ஆண்டவர் சமூகத்தில் சர்வாங்க தகன பலியாக நம்மை அர்ப்பணிக்கிறோம். அதுதான் புத்தி உள்ள ஆராதனை. எடுத்து வாசியுங்கள். 12:1 ரோமர் 12:1. பவுல் அன்றைக்கெல்லாம் இப்படி பாட்டு கிடையாது, மியூசிக் கிடையாது, என்ன கிடையாது, டான்ஸ் கிடையாது, உட்டான்ஸ் கிடையாது, டான்ஸும் கிடையாது, உட்டான்ஸும் அன்னைக்கு கிடையாது. எது ஆராதனை? உன்னுடைய உடலையும் ஆத்மாவையும் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா. தொழில் உரிச்சதுக்கு வசனம் வந்துட்டா இது அவர் சொல்லலை, அவர் வேறு சப்ஜெக்ட் ஏதோ பேசிட்டு இருக்கார். ஜீவ பலியா நம்ம என்ன செய்ய பண்ணணும்? ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். ஆண்டவர் சமூகத்தில் பரலோகத்துக்கு போட்டுன்னா தொழில் உரிக்கப்பட்ட அனுபவத்தோட அது கார்த்திகாமல் சொன்னது. பட் அதுக்கான வசனம் என்னென்னா ஜீவ பலியாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அல்லேலூயா. சரி, 2 சப்ஜெக்ட் சொல்லி முடிச்சாச்சு. 3வது சப்ஜெக்டை வாக்குத்தத்தத்தை சிம்பிளாக முடிச்சிடுவோம். அப்புறம் அவங்க பார்த்துக்கிடுவாங்க. நமக்கு திருவிருந்தும் ஆகாரம் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்போம். இந்த மாத கர்த்தருடைய வார்த்தை 1 சாமுவேல் 17:47. யுத்தம் கர்த்தருடையது. சில வசனங்கள்லாம் எடுக்க வேண்டியிருக்கேன். அவர் புத்தகம்னு உட்காந்துருந்தேன். எனக்குள்ளே எப்போவுமே எல்லாம் தான் இருக்குமே. ஏன்னா நான் ஒரு பைத்தியமே. என்ன பைத்தியம்? தேவனுடைய பைத்தியம், ஆண்டவர் பைத்தியம், வசன பைத்தியம், கர்த்தருடைய காரியங்கள் மீது பைத்தியம் உள்ளவன். சும்மா இருக்க முடியாது. யுத்தம் கர்த்தருடையது. என்ன பிரச்சனை? சண்டை யாருக்கு வந்திருக்கா? வீட்டில் சண்டையா, குடும்பத்தில் சண்டையா, நாட்டில் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் முடிஞ்ச பாடம் இல்லை. முடிச்சுட்டு சொல்லிட்டு ஈரானும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கு. பெட்ரோல் விலை கொஞ்சம் குறைஞ்சி வச்சு நினைக்க. சண்டைகள் உலகமெங்கு நடந்துக்கிட்டு தான் இருக்கு. நமக்குள்ளே சண்டையெல்லாம் நிறைய இருக்கு. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரங்களோடு போராட்டம் சண்டையெல்லாம் இருக்கு. போராட்டம் இருக்குது. சண்டைக்கு ஒருவேளை யுத்தம் இல்லாட்டாலும் ஒரு விதமான யுத்தத்துக்கான போராட்டம் இருக்கிறது. அதை குறித்து தரம் சகோதரி எடுத்து வாசிப்பார்கள். அதில் சொல்ல மாட்டேன், என்ன எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லவா? என்ன எதெல்லாம் போராட்டம் விட்டு வசனத்தை சொல்லி வாசிக்க. தம்பி பிள்ளைய கொஞ்சம் அதை தூக்கி தூர போட்டு பிள்ளைய தூக்கி முடிச்சு வசனம் வாசிக்க. என்ன கேள்வி கேட்பா அவரே? அவர் கொஞ்சம் சொல்லுங்கப்பா. என்னம்மா? எபேசியர் 6:12. ஏனெனில் நல்ல கவனிக்க, மாமிசத்தோடு நமக்கு போராட்டம் இருக்கிறது. மாமிசம்னா என்னது? நம்ம உடம்போடே இருக்குது, நம்ம வீட்டுக்காரியோட போராட்டம் இருக்குது. மாமிசம்னா தானே புருஷன் முன்னாடி ஒரு மாமிசமாக இருப்பார்கள். ஒரு மாமிசத்தோடும் ரத்தத்தோடு பிள்ளைகளோடு சிலர் போராடிட்டு இருக்காங்க. ரத்தம், ஏன் ரத்தம், ஏன் ரத்தம் அப்படிங்காங்க. ஆனால் ஒரே ரத்தம்லாம் கிடையாது. இவருக்கு வேறு குரூப்பாக இருக்குது, அவருக்கு வேறு குரூப்பாக இருக்குது. ஒரே வீட்டில் பிள்ளைக்கு குரூப்பெல்லாம் அப்படி இருக்கு, வெவ்வேறு குரூப்பாக தான். ஒரே இப்போ என் ஓ பாசிட்டிவ்னா என் பிள்ளைகளுக்கு 3 பேருக்கு என்னதுப்பா? உனக்கு என்னது தெரியாமல் ஓ பாரு. சரி, நீங்கள் அம்மா வேறு வீட்டு பிள்ளை தானே. ஆனால் ஒரே குடும்பத்தில் அப்பாவுக்கு அம்மாவுக்கு வேறு குரூப்பாக இருக்கும், பிள்ளைகளுக்கு வேறையாக இருக்குது. உன் குரூப் என்ன? A1 பாசிட்டிவ். அம்மாவுக்கு என்னது? அம்மாவுக்கு A1. இது அது ஒரே ரத்தம் சரிதான். நம்ம அப்பாவுக்கு மகதாவத்தா வீட்டில் அப்படி இல்லையாச்சு.
A1 பாசிட்டிவ் அம்மாவுக்கு, மகளுக்கு O பாசிட்டிவா? எங்கள் குடும்பத்தை சேர்ந்ததோ ஐயாவுக்கு? சரி சரி, இப்படியும் பேசுனா ஒரே பாசிட்டிவாக போயிடும். நினைத்து பார்க்குறேன். ஒரு சமயம் சகோதரி பியூராவுக்கு கர்ப்பப்பை கட்டியில் ஆப்ரேஷன். ஓஎஸ்ரி அம்மாட்ட எத்தனை வருஷம் ஆச்சு? டக்குன்னு சொல்லணும், ரொம்ப யோசிக்கப்படாது. நேரம் எனக்கு நேரம் ஆகிட்டு 13 வருஷத்துக்கு முன்பாக ரூபி கல்யாணத்தை ஒட்டி இந்த அம்மாவுக்கு கர்ப்பப்பை ஆப்ரேஷன். அப்போ என்ன ரத்தம் கொடுக்கணும்? அவர் என்ன கொடுப்பவர்? அந்த அம்மா A பாசிட்டிவ் ரத்தம் வேணும். அந்த அம்மா சாதாரண ரத்தம் கொண்டான்ட்டு ஒரு ராத்திரி போல் ரத்தம் கொடுக்க சப பிள்ளைகள் எல்லாம் மார்க்கு நம்ம அப்பா ராசபிரதர் முதற்கொண்டு ரத்தத்தை செக் பண்ணிட்டு போனாங்க. அப்போ என் குரூப் பெருசாக யாருக்கு என்னென்னு தெரியல. அதனால் ஒரு 10 பேர் எனக்கு தெரிஞ்ச மார்க்கு அப்பா வந்து கொடுத்த ஞாபகத்துக்கு வருது. செக் பண்ணார் வந்து இவங்கெல்லாம் வந்து தன் குரூப் ரத்தத்தை செக் பண்ணாங்க. கொடுத்து அந்த குரூப்பாக இருக்கான்னு பார்த்தாங்க. அந்த அம்மாவை புழைக்க வைக்கிறதுக்கு இப்போ தான் யோசிக்கும். புழைக்க வைக்கிறது கடைசியில் இங்கே யாருடைய இது சேரலை. என்னுடைய காலேஜ் படித்த ஒரு பையனுடைய ரத்தம் சேர்ந்து அவன் வந்து கொடுத்தான். ஒரு ஆப்ரேஷன் முடிஞ்சு அந்த அம்மாவும் இப்போ பாருங்கள் நல்லா இருக்கு. கத்தருக்கு சரி. ரத்தத்தைக்கு பேசுகிறோம். ரத்தத்தோடு போராட்டம் இருக்கிறது. அடுத்து துரைத்தனங்கள். நான் பெரியவன், நீ பெரியவன். அடுத்த அதிகாரமா? அதிகாரம். மேலே உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா அமைச்சர்களாம். தாறு மாறு அங்கேருந்து இங்கே போகிறோம், அங்கேருந்து அங்கே போகுதா, அங்கேருந்து இங்கே தாவுதா, அங்கேருந்து இங்கே தாவுதா. பெரிய கொடுமை. நம்ம துட்டை நட்டமாக்குறதுக்குனே வந்திருக்காங்க. ஒரு தொகுதியில் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயாச்சு. அதை ரிசைன் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே வந்து சேருவானா? இடைத்தேர்தல் வருமா? அதுக்கு உங்கள் துட்டெல்லாம் செலவாகும். 1000 ரூபாய் கொடுத்துட்டு உங்கள்கிட்ட 5000 ரூபாய் கொடுக்காம விட மாட்டோம் வருஷத்துக்கு. மறைமுகமாக அதிகாரம். அடுத்து இது காணாதனை பிரபஞ்சத்தில் கண்ணுக்கு தெரியாது அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் புருஷன் முன்னாடி சண்டை இல்லை, இப்போ உடன்பிறப்புகள் சண்டை இல்லை, பங்கா அதுக்கு ஒரு எதாவது அடுத்த வாரம் கூட கொஞ்சம் அண்டை கொடுப்போம். ஆசனா தேதி ஊர்லேருந்து வந்திருக்க அதை கவனிச்சிக்கோ. உனக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. வேறு அந்த கதவு அந்த முன்னால் உள்ள கீழே உள்ள அந்த கல் ஒரு சேர்ந்துச்சு. இப்போ கல்லில் குத்தமாக கதவுல குத்தமான்னு சொல்லுங்க பார்ப்போம். இப்படி பேசுனா நேரம் ஆகிடும். கல்லில் குத்தமாக கதவுல குத்தமாக அண்டடிக்காததுக்கு கதவு தான் மேலே ஏறி போச்சு, பலகை சுருக்கி போச்சு. அது ஒரு சீசனுக்கு இந்த பலகை என்ன செய்யும்? சுருக்கும், ஏறி இறங்கும். மரக்கதவு கூட அதான். இதே ஒரு குளிர் சீசனுக்கு பார்த்தீங்கன்னா வீங்கிடும், அண்டை சரியாகும். சரி, புரிஞ்சு போச்சுல. உங்களுக்கு 2 ஆசனத்துக்கும் ஜாலி பார்க்கும் ஏன்னா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டே இருக்கீங்களா, புரிஞ்சு போச்சு. நீ தங்கராஜ் அண்டை கொடுத்துக்கோ, சம்சாரமும் பிள்ளை இல்லாமல் ஜாலியாக இருக்கும். சிலருக்கு தான் யோகா மையம் முன்னாடி ஊருக்கு போயிட்டோம் அப்படின்னு சிலர் தான் சந்தோஷமாக சொல்ல அனுபவிக்க முடியும். அதில் நானும் ஒருத்தன். யார்ட்டையும் பேச வேண்டாம், அமைதியா அமைதியா. நல்ல சொல்லுங்க, என்ன பேசிட்டு இருக்கோம்? அந்தகார லோகாதிபதிகளோடு சீக்கிரம் டக்குன்னு முடிச்சுக்க. அந்த சச்சத்தை இங்கே பைபிள் இருக்கோ? டிவியில் பைபிள் இருக்காது. டிவியில் நாடகம் மட்டும் வராது. நம்ம டிவியில் நாடகம் சினிமா தான் வராது. அந்தகார லோகாதிபதிகளோடும் பாலமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளோடும் நமக்கு சண்டை இருக்கா இல்லையா? இப்போ சொல்லுங்க, சண்டை இருக்கா இல்லையா? பாவத்தை விட நினைக்கும், பாவத்தை செஞ்சுக்கிறோம். எது செய்யக்கூடாதுன்னு நினைக்க செஞ்சிருந்தோம். இப்படி வாழணும்னு நினைக்க வாழ முடியலை. 1 மணி நேரம் ஜெபம் பண்ண நினைக்க முடியலை. உபவாசம் பண்ண நினைக்க முடியலை. சில காரியங்களை ஆண்டவருக்காகவோ உலகத்துக்காகவோ விட நினைக்க செய்ய நினைக்க முடியலை.
நமக்குள்ளே என்ன இருக்குது? என்ன பொன்ராசு போராட்டம் இருக்கா இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஆனால் போராட்டம் வந்துடுதுன்னு இல்லை போராட்டம் உண்டா? எனக்கு பொன்ராசு தான் உங்களுக்கு தெரியாது. அப்போ நமக்கு எல்லாருக்கும் அதான் செல்ஃபோனை வச்சு அதை ஆஃப் பண்ணவான்னு செல்ஃபோன் நோண்டிக்கிட்டே இருக்கும்போது அதை ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு போராட்டம், ஆஃப் பண்ணிட்டு சீக்கிரம் படுக்கிறதுல ஒரு போராட்டம் இருக்குது. சில லேடிஸ்லாம் 3 மணிக்கு பார்த்தா முடிச்சிருக்காங்க. லேடிஸ் கூட நம்ம கிறிஸ்தவ சகோதரி நான் வசனம் அனுப்பினா அவங்க டபக்கு டிக்கி விடும். நான் தூங்காமல் 3 மணிக்கு வசனம் அனுப்பினா அவங்க டக்குன்னு டிக்கி விடும். ஒருவேளை தூக்கத்தில் டிக்கி விடுற மாதிரி வச்சுருப்பாங்களோ? அப்போ நமக்கு என்ன இருக்கிறது? சண்டை. பள்ளிக்கூடத்து பிள்ளைகள்கிட்ட கிடையாது, கூட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது. நமக்கு பொதுவாகவே இந்த உலகத்தில் வாழும் வாழ்க்கை ஒரு போராட்டமான வாழ்க்கை, யுத்தகரமான வாழ்க்கை. ஆனால் இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, யுத்தம் சண்டைக்கான சூழ்நிலைகள் இருக்கு, சண்டைக்கான காரணங்கள் இருக்கு, சண்டைக்கான சாத்தியங்கள் இருக்கு. ஆனால் நீ சண்டை போடக்கூடாது. இந்த மாதம் இந்த வாக்குத்தத்தை எடுத்த உடனே எங்களுக்கு சண்டை வந்துட்டு தெரியுமா உங்களுக்கு? எங்களுக்குன்னா அன்னைக்கே ஆரம்பிச்சிச்சு. மதியம் 1:30 மணி 2 மணிக்கு நல்ல ராகு காலத்தில் ஆரம்பிச்சு. அப்போ சண்டை இருக்கு. சண்டை நம்ம போடக்கூடாது, மண்ணு கட்டக்கூடாது, அங்கேயும் போய் எதிர்ப்பி முனைச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. யுத்தம் யாருடையது? வசனம் சொல்லுகிறது. உபாகமத்தை எடுத்து வாசிங்கள். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். உபாகம் 1:2 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம். எடுத்து வாய்ச்சி அடுத்த வருஷத்துக்கு வந்திருக்க. எடுத்தாச்சா? யாத்திராகுமா? சரி, யாத்திராகும் 14 எல்லாம் பழைய பைபிள் படித்து தானே ஓட்டிகிட்டு இருக்கு. உபாக மாதிரியே இருக்கு. எல்லா ஆகமும் ஒன்று தானே. லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கார்? கர்த்தர் இப்போ திரும்ப சரி, இப்போ சரியாக வாசிச்சிருக்க. யாத்திராகமம் 14 இதே மாதிரி உபாகமத்தில் ஒன்று உண்டு. 14 நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக. சும்மா இருக்கிற படுத்து வைக்கக்கூடாது, செபம் பண்ணணும். சண்டை போடக்கூடாது. என்ன பண்ணணும்? நீ கர்த்தர்ட்ட கொடுத்து ஜெபம் பண்ணணும். பாருங்க, நீ சண்டை போட்டேன்னா சமாதானம் போயிடுது. சும்மா இருக்கேன்னு எனக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு அப்படி பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது. செயல்படாத, நீ போராடாத, போராட்டங்களோடு போராடாத. யுத்தம் கர்த்தருடையது. யுத்தம் கர்த்தருடையது. பழி வாங்கக்கூடாதுன்னு இருக்காருங்க. வாசிக்க. பழி வாங்குதல் எனக்குரியது. வாசிக்க எடுங்க. பழி வாங்குதல் எனக்குரியது. பழைய ஏற்பாட்டில் தான் சொல்லியிருக்கேன். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் வாங்குற காலம்தான். அவர் சொன்னாரா? ஏசுனார் சொன்னாரா? ரோமர் 12:19 பழைய ஏற்பாடு வசனத்தை பவுல் சுட்டி காட்டுறார். சரி, வாசிக்க. ஏதாவது ஒன்று வாசிக்க. நேரம் ஆயிட்டு. பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று எழுதியிருக்க. பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கான்னு பெருவாட்டி பாருங்க. இப்போ நேரம் இல்லை. அப்போ நம்ம பழி வாங்கக்கூடாது. நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கரைக்கு. நம்ம யுத்தம் கர்த்தருடையது. அதை எங்கே தள்ளி விட்டுடணும்? நம்முடைய நோய்களை, நம்முடைய பாவங்களை, நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லாவற்றை, நோயை கூட நீ வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. வியாதியை, பலவீனத்தை கூட நீ வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தர் பார்த்துக்கொள்வார். எங்கே தள்ளி விட்டுரு. நான் போராட முடியல சுகரோடு. யுத்தம் கர்த்தருடையது. அதனால் பழி வாங்காதீங்க. அதனால தான் ஏசுனார் புதியப்பேட்டை சொல்லிட்டாரு, சண்டை போடாத. உன் சத்துருக்களை என்ன செய்யுங்க? எடுத்து வாசிக்கிற மத்திய உன் சத்துருக்களை என்ன செய்யுங்கள்? சிநேகியுங்கள். 6ஆம் அதிகாரம். சரி, 5:44 வாசியுங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள். நல்ல கவனிங்க, ரொம்ப கஷ்டமான காரியம். இருக்காதே சத்துருவா பார்த்துக்கிட்டு இருப்போம். நம்ம சபையில் வந்தால் ஒருத்தருக்கு தோத்திரம் போடுங்க. தம்பிகளா பிள்ளைகள் கவனிங்க, அன்றைக்கி வாத்தியார் சொன்னது தான். ஒரு பொருளை கொடுத்தா அதான் யார் என்ன கொடுத்தாலும் தேங்க்ஸ், தேங்க்யூ, தேங்க்யூன்னு சொல்ல பழகணும். டீசன்ட் வரணும், பழகணும். அடுத்து பார்த்த உடனே மாதிரி செல்வோம். பார்த்த உடனே என்ன செய்யணும்? முதல்ல பேசலாம் ஃபஸ்ட்டு. அதுக்காக 108 பட்டம் தெருவில் பார்ப்போம். 108 பட்டம் சொல்ல முடியாது, அப்படியே தலையை அடிச்சுட்டு போயிருப்போம். அதுக்கு தான் இப்போ எல்லோரும் கருப்பு கண்ணாடி சிலர் போட்டுக்கிடுவாங்க. கருங்கருப்பாக இருக்கும், அப்படியே தெரிய போயிடுவான். சிலருக்கு நம்ம தலை அடிச்சப்போ அவன் பார்க்காமே போவான். அவன் என்னைக்கு ஆச்சப்போ நம்ம திரும்பி கண்டுக்காமல் போயிடுவோம். ஆனால் முதல்ல ஆண்டோட பிள்ளைகள் ஒருத்தர் பார்க்கும்போது சில குடும்பத்தில் கூட இருக்குங்க. நம்ம குடும்பம் தான் குடும்பமா. சில குடும்பத்தில் எனக்கு தெரியும். எந்திரிச்சோடனே அம்மா கத்திர சோதரம், அப்பா பிரைஸ்லாம், எந்திரிச்சோட குட் மார்னிங் ஆண்டவருக்கு சொல்கிறீங்களா, சொன்னாங்களோ இல்லையோ, எந்திரிச்சு அந்த பிரைஸ்லாட யாருக்கு சொல்லிடுவாங்க? அப்பாவுக்கு. நம்ம வீட்டில் யார் வீட்டிலே இருக்கா? எங்கள் வீட்டில் இல்லை. அப்பா ஸ்தோத்திரம், அம்மா பிரைஸ்லாடுமா, காலை எந்திரிச்ச உடனே பிரைஸ்லாட் கத்தருக்கு. அம்மா மூலமாக கத்தரை துதிக்காங்க. வீட்டுக்காரர் எந்திரிச்ச உடனே பாருங்கார வேற ஒன்று சொல்லி கொடுத்துருக்கான். எந்திரிச்ச உடனே பொண்டாட்டி ஐ லவ் யூ சொல்லணுமா, வெள்ளைக்காரன் சொல்லி கொடுத்துருக்கான். ஹனி ஐ லவ் யூ அப்படின்னு இவர் என்ன செய்யணும்? பொண்டாட்டி அந்த அம்மா திரும்ப கனியாவது யார் என்னச்சோ மறுபடியும் சேம் டு நான் சொல்லணும். பாருங்கார அவன் குடும்பத்தில் அதை சொல்லி கொடுத்துருக்கான். சைபருக்கு கோயம்புத்தூரில் எதுவும் சொல்லி கொடுத்தாங்களா? ஆனால் சில குடும்பங்கள்லாம் இருக்குது. அப்பா அம்மாக்கே சொல்கிறோம், அண்ணன் என்ன பேசலாம், அண்ணன் மாமா ஊர்லேருந்து வருவார், இங்கே வாங்க 20 ரூபா கொடுத்துருக்கீங்களா? ஆனால் அங்கே என்னது மாமா பேசலாம். செல்வா குடும்பத்தில் பார்த்தா, செல்வா குடும்பங்கள்லாம் பார்த்தா பார்க்கும்போது சோதரம் மாமா, சோதரம் தாத்தா, இங்கே ராபி தோத்தையெல்லாம் வாழை நகலேன்னு போவான். ஜெர்சா கொஞ்சம் சொல்லுவா தோத்திரம், இப்போ சொல்லுதான். ஆறா சொல்லுவாளா தாத்தா தோத்திரம். அப்போ நமக்கு நல்ல பண்புகள் தேவை. கர்த்தரை துதிக்கணும், ஒரு நேசிக்கணும். அவங்க வந்து பேசுறதுக்கு அங்கே வந்து உட்காந்துக்கூடாது. இன்றைக்கி நம்ம சபையும் 2 மணி முன்னியாயிருமோ? நம்ம முந்தி போகணும். கனம் பண்ணுவதில் ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். காண்கிற சகோதரத்தில் அன்பு கூறும் இல்லைன்னா காணாத தேவன்கிட்ட சும்மா ஒரு ஊழியம் செய்வதற்கு ஒரு சுவாப அன்பெல்லாம் வேணும். பெரிய காரியங்கள் செய்வதற்கு நம்ம ஒரு சில்லியா இருக்கக்கூடாது. சில்லி ஒரு குறுகிய மனப்பான்மையில் இருந்தால் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நான் குறுகிய மனப்பான்மையில் இருந்தால் அப்படி ஒரு ஊழியமே ஒன்று உருவாகியிருக்காது. இயேசுவின் நாமம் கோயில்பட்டிக்கு வந்திருக்காது, அதனுடைய கிளைகளும் உருவாகியிருக்காது. கிளைகள் நம்மகிட்ட இல்லை, இருந்தாலும் கூட அந்த கிளைகள் உருவாகியிருக்கு. ஒரு ஜானி டைம்ஸ் வந்துட்டு போயிருக்கிறாரு. எனக்கு அதை குறித்த எந்த தகவலும் இன்ற வரைக்கும் கிடையாது. எந்த கூட்ட நோட்டீஸும் எனக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனாலும் நான் அங்கே சும்மா இருந்தால் என்ன ஆகும்? சும்மானா நான் அன்பு இல்லாமல் ஆண்டவருக்கு எது செய்ய இல்லாமல், அப்போது குறுகிய மனதோடு இருக்கக்கூடாது. அதுதான் சொல்லியிருக்கணும். சத்துருக்களை சிநேகிங்கள், உங்களை சபிக்கிறவர்களை நீ நாசமாக போவ, நீ மண்ணா போவ அப்படின்னு திரும்ப சபிக்கிறது இல்லை. உன்னை சபிக்கிறாங்களா உங்களை ஆசீர்வதியுங்கள், உங்கள் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். பேசலாத டாபிக். அதான் எதனால் சொல்ல, யுத்தம் யாருடையதாக இருக்கு? நீ அவனை சத்துரு, நீ அவனை பகைஞன், விரோதமாக இருக்கிறான்னு நினச்சிக்கிட்டு இருக்காது. யுத்தம் கர்த்தருடையது. சரி, இப்போ டக்குன்னு முடிக்க போகிறோம். யுத்தம் கர்த்தருடையது. நீ சும்மா இருப்பீர், ஜெபம் பண்ணிட்டு மட்டும் இரு. கர்த்தர் மேலே பாரத்தை வச்சிரு. அவர் விசாரிக்கிறவங்க அவர் மேலே எல்லாத்தையும் வச்சிரு. வச்சுட்டு நீ சும்மா ஜெபம் பண்ணி, யுத்தம் யாருடையதாக இருக்கிறது? யுத்தம் கர்த்தருடையது. அந்த வசனத்தின் முதல் பகுதி என்ன சொல்லுது பாருங்க. சாமுவேல் 17:47 முதல் பகுதி, கர்த்தர் பட்டயத்தினாலும் உங்க ஆண்டவர் இப்படியா? உங்க ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? பட்டயத்தை தூக்கிட்டோ, ஈட்டியை தூக்கிட்டோ, AK-47 தூக்கிட்டோ, வெடிகுண்டை தூக்கிட்டோ, அணு ஆயுதத்தை தூக்கிட்டோ உனக்காக எது செய்ய மாட்டாரு? சண்டை போட மாட்டார்.
மற்ற சாமியுடைய கை காலெல்லாம் என்ன இருக்கும்? ஆயுதங்கள் இருக்கும். நம்ம ஆண்டவர் படம், ஆண்டவர்னு ஒரு படத்தில் கிடையாது. ஆண்டவர் நினச்சிருக்க படத்தில் பார்த்தா ஒரு கோலை வச்சுட்டு ஆட்டுக்குட்டியை தூக்கி தலைவர் கையில் என்ன வச்சுருப்பார்? ஒரு கோலை வச்சுருப்பார். வசனத்தில் ஒரு கோலும் தனி வெண்ணை தேற்றும். அந்த கோல் எதுக்கு? போகிற இடத்துல செடி கொடியாக இருந்தால் ஒரே முள்ளு தான் இருக்குது. ஆட்டுக்கு என்ன 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 பிடிக்க போடுறதுக்கு? இறை போடுறதுக்கும் ஏதாவது ஆட்டை கிட்ட தாக்க வந்தால் தனியை வச்சு என்ன செய்யறதுக்கு? ஆட்டை காப்பாற்றுவதற்கு தான். சார், நம்முடைய ஆண்டவர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் நம்ம என்ன விளங்குது? நம்ம நினைக்கிற மாதிரி அவர் சண்டை போட மாட்டார். நம்ம நினைக்கிற மாதிரிலாம் அந்த காரியங்கள் நடக்காது. அதில் வெற்றி உண்டு. செய்யமோ எடுக்க வேண்டாம், சிக்கத்தினால் வரும். ஆனால் அவர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. இந்த சப்ஜெக்டை தாவீதுக்குள்ளே போய்த்தான் ஆகணும். ஆனால் போகக்கூடாது. அப்புறம் ஆண்டவரே எனக்கு ஒரு சம்பவத்தை தாரும். தாவீது சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். கடைசியில் லேசாக தொட்டு பிடிப்போம். இங்கே ஒரு சமயம் இஸ்ரவேலர்களுக்கும் மீதியானவர்களுக்கும் பிரச்சனையாக இருக்குது. எப்போவுமே இஸ்ரவேலருக்கு ஏதாவது ஒரு மீதியான வேறு யார், பெலிஸ்தியர், இப்படி ஒரு இனம் குழுக்கள் எதிரியாக இருக்கும். இஸ்ரவேலுக்கு மீதியானவர்களுக்கு ஒரு சமயத்தில் நியாயாதிபதிகள் காலங்களிலே பிரச்சனையாகவே இருந்துச்சு. இந்த மீதியானவர்கள் இவங்க என்ன பண்ணுறாங்க? இவங்க விவசாயம் பண்ணால் அவன் எடுத்து சாப்பிட்டு போயிடுவான். இவங்ககிட்ட இதை ஆடு மாடுகளை ஓட்டிகிட்டு போயிடுவான். இவங்க அப்படி தோற்று போயிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் தான் யாரோ ஜெபம் பண்ணியிருப்பாங்க. அது வேதத்தில் இல்லை, அவங்க ஜெபம் பண்ணியிருப்பாங்க. அது இருக்குது 7வது வசனமா, நியாயாதிபதிகள் 6:7 வாசிக்கா. இப்படி மீதியானதாலே இஸ்ரவேலர்கள் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். இதெல்லாம் ஒன்றும் சண்டை போடலை. யாரை தான் அனுப்புகிறாரு? ஒரு ஊழியக்காரனை தான் அனுப்புகிறார். தீர்க்கதரிசி அனுப்பினார். சரி, போதும். அப்போ இந்த நெருக்கத்தின் மத்தியில் சண்டை போட முடியாது. நம்ம போய் வளர்த்தவன்டே சண்டை போட, அரசியல்வாதிட்டு எப்படி சண்டை போட, அரசாங்கத்துக்கு எப்படி சண்டை போட, சில பிரச்சனைகள் புரியுது, அதோடு எப்படி போராட. என்ன செய்யணும்? நீங்கள் சும்மா இருப்பீர்கள். சும்மா இருப்பேன்னு நீங்கள் ஜெபம் பண்ணுவீர்கள். யுத்தம் கத்த முடியாது. அவர் பார்க்கார். இதில் யாரை பார்க்கலான்னு பார்க்கார். நம்ம கிதியோன் அண்ணன் இருக்கார். நம்ம கிதியோன் அண்ணன் உட்காந்து வயக்காட்டில் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு? போர் 11ஆம் வசனம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதரானவர் வந்து போட்டு போக முடியாது. சதக்குன்னு எடுத்து அரிசியை கோதுமை எங்கே கொண்டு போய் வீட்டை கொண்டு போயிருந்தோம். போர் அடிச்சுட்டு இருக்கிறான். சும்மா என்ன பண்ணிட்டு இருக்கான்? போர் அடிச்சுட்டு இருக்கிறான். 12ஆம் வசனம். கர்த்தருடைய தூதரானவர் தரிசனமாகி இவனை போய் இவன் ஏற்கனவே புழுத்தடிக்க பயிலுவான். நம்மளை மாதிரி ஆளு பேச்செல்லாம் போய் பெருசாக தான் இருக்கும். செயலில் வரும்போது என்ன ஆயிரும்? படுத்துருவான். அவனை போய் சொல்கிறார், பராக்கிரமசாலியே. அப்போ தான் சொல்கிறான். அவர் என்ன சொல்கிறார்? நாங்களே போராடிட்டு இருக்கிறோம். யாரோடு? மீதியானவரோடு போராடிக்கிட்டே இருக்கிறோம். என்ன போய் நீ என்ன சொல்கிறீங்களே? பராக்கிரமசாலின்னு சொல்கிறீங்களே. 14ஆம் வசனம். நீ இஸ்ரவேலில் மீதியானவரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? அதுக்கு சொல்ல, ஆண்டவரே, நான் என் இஸ்ரவேல் எதிரான ரட்சிப்பேன். இதோ மனோசையில் கொடுமை மிக எளிது. நான் ரொம்ப சின்ன ஆண்டவரே, சின்ன ஊழியம், சின்ன சபை, ஆட்கள்லாம் வந்த பிறகு தான் 10 பேர் இருக்கிற மாதிரி தெரியுது. 10 மணிக்கு பார்த்தா பரிதாபமாக இருக்கும், 10:30க்கு பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்கும், 11 மணிக்கு தான் கொஞ்சம் தெம்பாக இருக்கும்.
நல்ல சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. நான் சிறியவன், நான் எளியவன். ஒரு முடுக்கில் இருக்கும். அவரை போல இதை செய்ய முடியாது, இவரை போல அதை செய்ய முடியாது, அந்த ஒளியை செய்ய முடியாது, இந்த ஒளியை செய்ய முடியாது. சாதாரணமானது. அதை கர்த்தர் சொல்கிறார். யுத்தம் என்னுடையது. 14 அதற்கு கர்த்தர் நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ நீதியார். இவங்களை போல நானும் சம்பவம் தான் எடுக்க வேண்டிய ஆகிடுச்சு. இதனால் சம்பவத்தை விட்டு சீக்கிரமாக சம்பவம் பண்ணி வெளியே போயிடணும். எனக்கு நிறைய சம்பவம் இருக்குது. அதில் கூட நான் இருப்பேன், ஒரே லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான சேனை படம் இருக்குது. ஆனால் அவங்க எல்லாரையும் ஒரு ஆள் அடிக்கிறது போல் அடிச்சு தூக்கி போட்டு நீ போயிட்டே இருப்பேன். இவர் கொஞ்சம் இவருக்கு தெம்பெல்லாம் வரல, இவருக்கு எடுத்து வாசிக்க வேண்டாம். இவர் திரும்ப ஆண்டவற்றை ஒவ்வொன்றுக்கும் ஒரு அடையாளம் கேட்கார். இப்படி நடந்தால் ஆண்டவருக்கு டெமோ கேட்கார். டெமோ வைக்க சொல்கிறார். மாற்றி டெமோ அது வீட்டுக்கு போய் நிறைய இடத்த வாங்கிட்டு அடுத்த வாரம் இதுக்கு மேலே சொன்னதெல்லாம் வந்து அடுத்த வாரம் சொல்லிட்டீங்க. எனக்கு இப்போவுமே இதை படிச்சுட்டு வந்து அடுத்த வாரம் வந்து சொல்லுங்கள். அந்த டெமோலாம் பாருங்கள், நேரம் இல்லை. ஒவ்வொரு டெமோலாம் கேட்டு 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 தன்னை என்ன பண்ணிக்கிட்டு தப்பு இல்லை. உன்னுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதில் உறுதி செய்து கொள்வதற்கு, உன் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் ஜாக்கிரதையாக இருப்பதற்கு ஆண்டவன் அடையாளத்தை கேட்பது தப்பல்ல. அவர் கேட்டு 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 தன்னை என்ன பண்ணிக்கிட்டே இருக்காரு, தயார் பண்ணிவிட்டு ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காரு. ரெடி பண்ணி சண்டைக்கு போகணும்னு புறப்பட்டா போதும், வசனத்தில் நம்ம பிடிக்க தான் போகணும். சண்டைக்கு போகலான்னு புறப்பட்டா இல்லை எங்கே போறிய வேகமா, எங்கே போறிய வேகமா, போதும் போதும் இவ்வளவு கூட்டத்தில் ஆகிப்படாது. ஒரு 300 பேர் போதும். தண்ணி ஆத்தகரில் எல்லாம் தண்ணியை குடிக்க விடு, தண்ணியை குடிக்கா. அந்த குடிக்கிற மெத்தடை பாரு. அதில் சுறுசுறுப்பாக குடிக்கிற, உங்களுக்கு புரியுதுக்காக சொல்கிறேன், சுறுசுறுப்பாக குடிச்சிட்டு சண்டைக்கு போகணும்னு நினைக்கிறேன். தண்ணியை கண்டு நம்ம ஆள் அப்பா தண்ணி அப்படின்னு முதல்ல போட்டு குளிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, சண்டைக்கு வந்துருக்கோம், வேர்த்து நிறுத்திருக்கு, சௌரியமாக துண்டை எடுத்து அதை எடுத்து குளிச்சுக்கிட்டே இருக்கான். ஒரு 300 பேர் மட்டும் வந்த நோக்கம் என்ன, சண்டைக்கு. அவன் என்ன செஞ்சான், கைட்டு கோரி அவங்க பழக்கம். நம்ம எப்படி குடிச்சிருப்போம், நம்ம எப்படி குடிப்போம், நம்ம பெருமாள் அப்படி தான் குடிச்சிருப்போம். நான் ஆத்தக்கரையில் குடியிருந்தோம், தண்ணி குடிப்போம், ஆற்றுல தண்ணி அள்ளி குடிப்போம், இப்படி குடிச்சோம், நக்கி குடிச்ச மாதிரி இல்லை. ஆனால் அவங்க பழக்கம் எல்லாம் ஒன்று தான். டக்கு டக்குன்னு வேகமாக குடிக்காம பார்த்தீங்கன்னா நான் வேகமாக குடிச்சிட்டு சண்டைக்கு போகிறேன். அந்த 300 பேர் மட்டும் கூட்டிகிட்டு போ. அந்த 300 பேருக்கு பெருமை தாங்கலை, நம்மளை செலக்ட் பண்ணிட்டாங்க ஆண்டவர் அப்படின்னு. அந்த 300 பேரோடு போயிட்டே இருக்காங்க. எங்கே போய் பாளையம் வரைக்கிருக்காங்க, அங்கே பாளையம் வரைக்கிருக்காங்க. அவங்க எதிர்க்கு ஒரு பாளையத்தில் இருக்குது. அங்கே ஒன்று நடக்கு, எதிரி பாளையத்தில் ஒன்று நடக்கு. ஈட்டினாலும் பட்டயத்தினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல ஆண்டவர். அங்கே ஒன்று நடக்கு. ஒரு தரிசனத்தை யார் காணுதா, எதிரிகள் மீதியானவர் காண்றாங்க. ஒரு பெரிய பாறை வந்து நம்ம மேலே விழுது அப்படின்னு சொப்பனத்தை காட்டுறாங்க. அதுக்கு அவங்களே எப்படி பண்ணுறாங்க, இது வேறு யாரும் இல்லை, இந்த பாறை யாரும் இல்லை, இந்த அப்பா யாரும் இல்லை, கிதியோனுடைய பட்டை. கிதியோன் தான் நம்மளை அடிக்க வாரான், கிதியோன் தான் நம்மளை கொல்ல வாரான்னு அவர்களாகவே கலங்கி போகிறார்கள். அங்கே ஒரு சொப்பனத்தை அனுப்புகிறார்கள். அந்த 300 பேர் ரெடியாக இருக்க சொல்கிறார். ரெடியாரு என்ன வச்சுருக்கேன், ஈட்டியா தூரப்போடு, கத்தியா தூரப்போடு, கம்பா தூரப்போடு, துப்பாக்கியா தூரப்போடு, என்ன எடுத்துக்கோ, என்ன எடுத்துக்கோ, ஒரு மண்சட்டி எடுத்துக்கோ, ஒரு மண்பானை எடுத்துக்கோ, ஒரு தீவெட்டி எடுத்துக்கோ, போ பாளையத்தை நோக்கி போ. போய் என்ன செய், பாளையத்தை போட்டு மண்பானையை போட்டு தப்புன்னு என்ன செய். சரி சுருக்கமாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். உடைச்சிட்டு என்ன மட்டும் சொல்லு, கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம். சந்தோஷம். கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம்னு சத்தமிட்டு மட்டும் சொல்லு. அந்த பாண்டவமங்கலத்தில் நிற்காக எதிரி படம் இருக்குன்னு வை, நீங்கள் உட்காந்து அந்த 300 பேர் டம்முன்னு எதை உடைங்க, ட்ரெம்மை உடைங்க, கேஷியை உடைங்க, மியூசிக்கை உடைங்க, வாய் துதிக்கட்டும். என்ன துதிக்கட்டும், யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தருடைய பட்டயம்
அல்ல கிரியோன் பட்டயம் எப்படி இருக்கு வசனம்? கர்த்தரின் பட்டயம் சத்தமிட்டு வாசி. சரி, கொஞ்சம் 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 வசனத்தோடு முடிச்சிடுவோம். அது எடுத்த அதிகாரம் சொல்லிட்டு அதிபதிகள் 7:20 வாசிக்க வாசிக்க. அப்பொழுது பாளையத்தில் இருந்தவள் எல்லோரும் சிதறி 300 பேர் வெக்காலங்களை ஊதுகையில் அவங்களுக்குள்ளேயே யுத்தம் கர்த்தருடையது. அவங்களுக்குள்ளேயே ஒருவருக்கு ஒரு வெட்டி கொள்கிறார்கள். போதும், ஃபினிஷ். தாவீதை தொடாமல் வரணும், ஃபினிஷ். இப்போ தாவீதை தொடாமல் முடியாது, தொட்டால் ஆண்டவருக்கே கோபம் வந்துடும். இந்த வார்த்தையை சொன்னதே யார் தான்? தாவீது தான். அங்கே கோலியாத்து நிற்கான் பெருசாக. இதுதான் கேட்டேன், எத்தனை அடின்னு. கோலியாத்து எத்தனை அடி இருக்கான்? 9லேருந்து 10 அடிக்குள்ளே உள்ளவன் கோலியாத்து. நம்ம படத்துலலாம் பார்த்தா தாவீதை விட கொஞ்சமாக உயரமாக இருக்கிற மாதிரியே நம்ம இப்போ கார்ட்டூன் படங்கள் இருக்கும். கோலியாத்து அரக்கன்னு சொல்லியிருக்கோம். அவன் எத்தனை அடி இருக்கான்? 10 அடி உயரமானவன். உயரம் காணாதுன்னு அவனுடைய அந்த வஸ்திர, அந்த மார்க்கவசம், அங்க கவசம், அதுக்கெல்லாம் போட்டு கிரீடம் வச்சு 12 அடிக்கு நின்றுட்டு இருக்கான். சுரலம்பட மாதிரி சொல்லிடாதீங்க. 12 அடிக்கு நின்றுட்டுருக்கான். நம்ம ஆள் இஸ்ரவேல் யூதர்கள் எல்லாருமே 5 அடி 6 அடியோடு கிடையாதான். எத்தனை அடி தான்? யூதர்கள் எல்லாருமே 5 அடி தான். நான் ரொம்ப உயரமாக இருப்பாங்கன்னு நினச்சேன். யூதர்கள் பெருசாக உயரம் கிடையாது. அங்கே பெலிஸ்தியன் யார்? கோலியாத் 5 அடி. அதில் தாவீது ரொம்ப கம்மி போல இருக்குது. தாவீது பொதுவாகவே 5 அடி. அவர் ஏற்கனவே வயசு கம்மி. எத்தனை வயசு இருக்கும்? என்ன சொல்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள்? 16லேருந்து 20 வயசுக்குள்ளே உள்ள பையன். 16லேருந்து 20 வயசு பையன். அது முழுமாடு. எது? கோலியாத்து. இவர் போகிறார். பாளையமே பயந்து போய் உட்கார்ந்துருக்கு. 12 அடியில் நின்றுட்டுருக்கான். சவுல் 5 அடி தானே பாவம். இவங்கெல்லாம் பயந்து போய் உட்காந்து, படைகளே இருக்காங்க, பயந்து போய் உட்காந்துருக்காங்க. தாவீது வேடிக்கை பார்க்க போனவன். அப்பாக்கார் போய் அண்ணன் தம்பிமார் மிலிட்டரியில் இருக்காங்க, அவங்களுக்கு போய் பணியாரம் ரவையும் மைதா மாவையும் போட்டு பணியாரம் சுட்டு கொடுத்துட்டு வான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை கொடுக்க போனவன் தான் பார்த்துக்கிட்டே இருக்கான். என்னென்ன 12 அடிக்காரன் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கான், நம்ம மக்களை தூசிக்கிட்டே இருக்கான். மக்களை தூசிக்கிட்டா கடவுளையும் தூசிக்கா, தேவனுடைய நாமத்தையும் தூசிக்கா அப்படின்னு நினச்சி தான் நான் போய் அவனை என்னன்னு பார்த்துட்டு வரேன் அப்படிங்க. ஏய், நாங்களே இப்படி இருக்கு, எங்களாலே முடியல. அப்போ தாவீது என்ன பண்ணுறாரு? அவருக்கு தெரியும், அவர் தான் சொல்கிறார். அப்போ இவருக்கு என்ன பண்ணி விட்டாங்க? சண்டைக்கு பெரிய வச்சு சேர்த்து தொலை, யாரோ ஒருத்தர் சாவட்டும் அப்படின்னு. இவருக்கு சண்டைக்கான உடனே சண்டைன்னு ஒன்று என்ன ஒருத்தணும் அந்தந்த கவசங்கள்லாம் போட்டு அந்தந்த கவசங்களை போட்டு அனுப்புதாங்க. இவர் போட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வாங்கார். நமக்கு லாய்ப்படாது. சிப்பா அதை போட்டு சும்மா நிற்க முடியாது. வீசி எடுத்துருவோமா? ஊழியக்கார தான் வீசி எடுத்துடணும். சிப்பா வெள்ளை சட்டை வெள்ளை போய்ட்டு தான் போடணும், பயமுறுத்தணும். நமக்கு இது லாய்ப்படாது. நமக்கு அந்த டீக்கல்ல டீயை குடித்து சட்டையில் கொட்டுவோம். நமக்கு இதெல்லாம் லாய்ப்படாது. நம்மளை மதிச்சா போதும். ரவி திமுத்த யார்? அவன் சுமாராக ட்ரெஸ் போட்டு அலைஞ்சாலும் பரவாயில்ல. மதிப்பு யாருக்கு? ஆள் பாதி ஆடை பாதிட்டு இருக்கா, அதுவும் தேவை. ஆனால் மதிப்பு யாருக்கு போதும்? எங்கே மதிப்பு மரியாதை கேட்டுலாம் வாங்க வேண்டியிருக்கு. என்ன மதி, என்ன அன்பு செலுத்து, எனக்கு மரியாதை செய்யணும் கேட்க வேண்டிய சூழ்நிலை கடைசி காலத்தில் இருக்குது. நீங்கள் எதையோ நினச்சிக்கிட்டு பேசக்கூடாது. நான் எதையோ பேசிக்கிட்டு இருக்கேன். இவர் பார்த்தாரு, இதெல்லாம் நமக்கு லாய்ப்படாது. அவ்வளோத்தையும் கல்வி தூரம் போட்டுட்டு வழக்கம் போல் காட்டுக்குள்ளே கவுட்டாப்பில் தூக்கி தலைவர். எத்தனை பேர் கவுட்டாப்பில் நான் அடிச்சிருக்கேன். ஒரு நாள் ஒரு பொருளையும் அடித்ததில்லை. அன்றைக்கி விளையாட்டு சாமான் இன்றைக்கி மாதிரி காரு பொம்மெல்லாம் இருக்காது. கடையில் போய் என்ன வாங்கணும்? ஒரு கவுட்டாப்பில் தான் வாங்கணும். கோழிக்காய் கிடைக்கும். கோழிக்காய் வச்சு தான் என்னது அடிக்கணும்.
இன்றைக்கி பிள்ளைகளுக்கு என்ன தெரியுது? இன்றைக்கி வந்தால் காரு, பொம்மை, பொம்பளை பிள்ளைதான் பொம்மை, காரு. அன்றைக்கி மரபொம்மை தான் உண்டு, மரபொம்மை தான் உண்டு. பொம்மைனாலே என்ன இருக்கும்? மரத்தா நல்லது. அவசரத்துக்கு கட்டி புண்ணு வந்துட்டுனா அந்த சிவப்பு கலர் செம்மரம் கட்டியெல்லாம் கல்கண்டு, கோடை காலத்தில் கல்கண்டு வரும், மருந்து மாத்திரலாம் கிடையாது. அந்த பொம்மையை அப்படி தண்ணி ஊற்றி அதில் எச்சு திருப்பி அரைச்சி அந்த சிவப்பு கலர் பூசுனா கட்டியெல்லாம் போயிடும். இப்போ அந்த மர பொம்மையே காணும், மனுஷனே பொம்மையாக நின்றுட்டுருக்காங்க. அவர் அந்த கவுட்டாப்பில் எடுத்துகிட்டு ஒரே அடி, நெத்தி அடி அடித்தானே, நெத்தி அடி சுருண்டான். அப்புறம் அவனுடைய வாழையை எடுத்து இவங்க எல்லாம் பயந்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப சினிமாவை போட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் பாருங்கள். என்ன பார்த்தாலும் நம்ம படம் எடுத்தால் நல்லா எடுக்கலாம், பாரதிகாரன் எடுத்தால் டச் இல்லாமல் எடுத்துருவான். அவனுக்கு கொஞ்சம் எமோஷ்னல் கிடையாது. யாருக்கு? படம் எடுக்கிறப்பா இஸ் நாட் அடிக்ட், இட் இஸ் எ எமோஷ்னல். அது மாதிரி எமோஷ்னல் இந்தியர்களில் தமிழர்கள் தான் உண்டு. நம்ம அண்ணன் மோகன்சியெல்லாம் எடுக்கலாம், ரொம்ப தாவீது கதையெல்லாம். எஸ்ஆர் படம் எடுக்க வேண்டாம், தாவீது கதையை எடுக்கலாம். அவனுடைய வாழையை எடுத்து அவனை குத்தி கொண்டுட்டு அங்கே கத்தரின் பட்டயம், கிதியோனின் பட்டயம், கிதியோனின் பட்டயம் இங்கேயும் புகழ்தாங்க. சவுல் கொன்றதோ 1000, தாவீது கொன்றதோ 16,000, 10,000, 1000 10,000. சவுல் கொண்டது 1000. அங்கே ஒரு போட்டி பிரச்சனைலாம் வந்தது, அதெல்லாம் விட்டுருவோம். அங்கே யுத்தம் யாருடைய? தாவீதா ஜெயிச்சாரு, தாவீதா சண்டை போட்டார். யுத்தம், அதைத்தான் இந்த வார்த்தையை அவர் சொல்கிறார், யுத்தம் கர்த்தருடையது. அதனால் முடிச்சிட்டோம். நம்ம ஆகாய் பாட்டு பாட இருந்தார், கரண்ட் வேணும் என்ன, ஆண்டவர் நினைக்கணும்ப்பா, மறந்துடப்படாது எங்கள் வேறு எங்களுக்குள்ள. அப்போது நம்ம சும்மா இருக்கணும், சிவமன் மட்டும் பண்ணணும், நம்ம விரோதமான காரியங்களை கற்றுட்டு கொடுக்கணும். அவர் யுத்தம் பண்ணுவார், அவர் ஜெயத்தை வாங்கி தருவார், அவர் வெற்றியை வாங்கி தருவார். இந்த விசுவாசத்தோடு இந்த மாதத்தை நம்ம அப்படியே யுத்தம், என்ன பிரச்சனை நீங்கள் யுத்தம் பண்ணுங்கப்பா, நீங்கள் சண்டை போடுங்க, நீங்கள் எனக்கு நியாயத்தை பெற்றுத்தாங்க, நீங்கள் எனக்கு நியாயத்தை வழங்குங்கன்னு சொல்லி கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து இந்த மாதம் முழுவதும் நம்ம என்ன செய்வோம்? கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எபி கண்ணனோட ஜெபம் பண்ணட்டும்.